வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பருப்பு உசிலி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாங்காய் மோர் குழம்புக்கு மாங்காய் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முதல்ல நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இதில் வேகட்டும். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டிய சாமான் என்னென்னு பார்த்துருவோம். ட்ரையாகவே வறுத்துண்டாலே போதும். நம்ம மிளகாய்க்காக ஒரு ட்ராப் நான் எண்ணெய் விடுறேன். ஸோ மோர் குழம்பு தானே பண்ண போகிறோம், அதனால் தேங்காய் எண்ணெயிலே வறுத்துக்கலாம். மிளகா கமராமல் இருக்கிறதுக்காக தான். இது கூட பெருங்காயமும் ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம் சின்னதாக. பாருங்கள், இவ்வளோதான் சேர்க்குறேன் பெருங்காயம். கொஞ்சம் காயட்டும். பெருங்காயம், காரத்துக்கு 2 வரமிளகா, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் அரிசி. அரிசி நல்லா பொரியணும். தேங்காய் நல்லா ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் தயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி தேங்காய் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, அதோட ஈரப்பதம் போகணும். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அந்த வறுக்கும்போது ஒரு வாசனை வரும், அந்த சமயம் ஆஃப் பண்ணால் போதும். பாருங்கள், நான் ரொம்ப செவக்கெல்லாம் வறுத்துக்கல, அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துண்டா போதும். இது ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சாச்சு. நம்ம வரமிளகா, வெந்தயம், அரிசி, தேங்காய் 4 வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். மாங்காய் வெந்திருக்கும், பார்த்துடலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரைச்ச விழுதை அதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம மோர் சிலிப்பி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ மோர் சேர்த்துக்க வேண்டியது தான். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். பாருங்கள், அரைச்ச விழுது சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போது கடைஞ்சி வச்சுருக்கிற மோரையும் சேர்த்துடலாம். மோர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம், நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் மோர் குழம்புக்கு. கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நுரைச்சி வந்துடுது. மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம். ஸோ நம்மளுடைய மாங்காய் மோர் குழம்பு ரெடி. இப்போ மாங்காய் மோர் குழம்பு ரெடி. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டண்ட்டாக பருப்பு உசிலி. அதை ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பொட்டுக்கடலையும் வரமிளகாயும் மட்டும் அரைச்சிட்டு டக்குன்னு பண்ண போகிறோம். இது நம்ம இன்றைக்கி கொத்தவரங்காயில் பண்ண போகிறோம். டக்குன்னு பேர் ஞாபகம் பண்ணல, கொத்தவரங்காயில் பண்ண போகிறோம். இது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நாம் அரைக்க வேண்டியதெல்லாம் முதல்ல அரைச்சிக்கலாம். ஒன்றுமே தேவையில்லை, பெருங்காயம் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பெருமை காரம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கு பொட்டுக்கடலை. ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை ஒரு ஓட்டிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிட்டால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறேன்.
உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இது கூடவே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துடலாம். இல்லையே அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இதுக்கு தகுந்த மாதிரி, இந்த பொட்டுக்கடலை மிக்ஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது கொத்தவரங்காயில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த பொட்டுக்கடலை மிக்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கும் போது பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை போயிடும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். பச்சை வாசனை அடிக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருப்பேன், எண்ணெய் நான் விட்டுருக்கேன். இப்போ வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு உசிலி பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஊற வைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பொட்டுக்கடலை பண்ணிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலை பருப்பு அரைச்சி அதை பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டு. சட்டுன்னு இதே மாதிரி பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி போடும்போது இது ஒரு வேறு டேஸ்ட் இருக்கும். பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பருப்பு உசிலியை கூட நீங்கள் வந்து நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. மாங்காய் போட்ட மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு பருப்பு உசிலி. இந்த இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி நீங்கள் வந்து கொத்தவரங்காயில் மட்டும் கிடையாது, குடமிளகா, பீன்ஸு, நம்ம எந்தெந்த காய் வந்து பருப்பு உசிலிக்கு யூஸ் பண்ணுவோமோ ஸோ அது எல்லாத்துமே, வாழைப்பூ, எதில் வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்ட மோர் குழம்பும் அதே மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் பிசைஞ்சிட்டு இந்த பருப்பு உசிலியும் தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நான் வந்து வாட்டர் மெலான் ஜூஸ் தான் போட போகிறேன். ஸோ அது பார்த்துருவோம் நாம. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.